வெல்கம் டு ஈட் வேஸ் சேனல். பிரதோஷ வழிபாடு இல்லாத சிவன் கோவில் ஆச்சரியமாக இருக்குது கேட்கவே. இது மாதிரி ஒரு சில அதிசயங்களை ராமகிரி வாலீஸ்வரர் கோவிலில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் பிச்சாட்டூர் சாலையில் அமைந்துள்ள இந்த கோவில் ராமாயண காலத்தோடு தொடர்புடையது. இலங்கை வேந்தனான ராவணனை வதம் செய்ததால் ஸ்ரீராமனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டானது. அந்த தோஷத்தை போக்க ராமேஸ்வரத்தில் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட நினைத்தார். அதற்காக அனுமனை காசிக்கு அனுப்பி அங்கிருந்து சிவலிங்கத்தை எடுத்து வரச் செய்தார். அனுமனோ காசியில் காவல் தெய்வமாக இருக்கும் காலபைரவரின் அனுமதி கேட்கவில்லை. பைரவர் அனுமனை தடுத்தார். தேவர்களோ ராமருக்கு சிவலிங்கம் தேவைப்படுவதை உணர்ந்து அனுமனுக்கு அனுமதி அளிக்க காலபைரவரை வேண்டினர். அவர் அனுமதி கொடுத்தாலும் சமாதானம் ஆகாமல் எப்படியாவது சிவலிங்கத்தை மீட்க எண்ணி சூரியன் வர்ண பகவான் துணையுடன் அனுமனுக்கு கடுமையான தாகம் ஏற்படும்படி செய்தார். அவரது தாகத்தை தீர்க்க கங்காதேவியிடம் ஒரு நீர்நிலையை ஏற்படுத்த சொன்னார். அதன்படியே கங்காதேவியும் செய்தார். குளத்தை பார்த்ததும் அனுமனுக்கு உற்சாகம் பெருக்கெடுத்தது. ஆனால் சிவலிங்கத்தை யாராவது கையில் வாங்கினால்தானே அவர் தாகம் தணிக்க முடியும். அதற்காக காத்திருந்தவர் போல் காலபைரவர் ஒரு சிறுவனாக அனுமன் முன் தோன்றினார். சிவலிங்கத்தை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என்று காலபைரவரிடம் கண்டிஷன் போட்டுவிட்டு அனுமன் நீர் அருந்த சென்று விட்டார். அனுமன் பார்த்தபோது சிவலிங்கம் கீழே வைக்கப்பட்டு இருந்தது. அனுமன் அதை கைகளால் எடுக்க முனைந்தார். எடுக்க முடியவில்லை. வாளினால் கட்டி இழுத்தும் வரவில்லை. இந்த குளத்தால் தானே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது என அருகில் இருந்த மலையை பெயர்த்து குளத்தில் வீசினார். தன்னிடமிருந்து சிவலிங்கத்தை பெற்றது காலபைரவர் என்று புரிந்து கொண்டார் அனுமன். பின் காலபைரவரின் அருளால் இன்னொரு சிவலிங்கத்தை பெற்று ராமேஸ்வரம் சென்றார். அந்த லிங்கம் மலை மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ராமகிரி என்று அந்த இடத்திற்கு பெயரும் சூட்டப்பட்டது. அனுமன் சிவலிங்கத்தை வாளினால் கட்டி இழுத்ததால் வாலீஸ்வரர் என்று அந்த சிவன் பெயர் கொண்டார். இந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்வதற்கு காரணமான காலபைரவர் சந்தான பிராப்தி பைரவரானார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேண்டி பிரார்த்தனை நிறைவேறியதும் குழந்தையை கொண்டு வந்து பைரவருக்கு கொடுத்து விட்டு பைரவரின் வாகனமான நாய் உருவத்தை விலையாக கொடுத்து திரும்பவும் குழந்தையை வாங்கி செல்கின்றனர். வெளியில் இருக்கும் தீர்த்த குளத்தில் நந்தி சிலையிலிருந்து தண்ணீர் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறது. இது எங்கேருந்து வருதுன்னே யாருக்கும் தெரியல. இதற்கு நந்தி தீர்த்தம் அப்படின்றாங்க. இது பல நோய்களை தீர்க்கும் அருமருந்து என்கின்றனர். அந்த தீர்த்தம் அவ்வளோ பியூராக சுவையாக இருக்குது. கோவிலில் நுழையிறதுக்கு முன்னாடியே சைடில் ஒரு மலைப்பாதை இருக்குது. மேலே முருகன் கோவில் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் போகணும், வெயில் இல்லாத டைமும் போகணும். நாங்கள் கஷ்டப்பட்டு மேலே ஏறி போயும் சுவாமி தரிசனம் பண்ண முடியல, கோவில் பூட்டியிருந்தது. இப்போ வாலீஸ்வரர் கோவிலுக்கு வருவோம். இங்கே விநாயகர், பிரம்மர், விஷ்ணு, சண்முகர், சூரிய, தட்சிணாமூர்த்தி, அமர்ந்த கோலத்தில் வீரபத்ரன், காளிமாதாவின் சந்நிதியும் இருக்குது. இங்கே சிவபெருமானுக்கு முன் நந்தி தேவன் கிடையாது. அதனால் பிரதோஷ வழிபாடு இல்லாத ஒரே சிவன் கோவில் இதுதான். இங்கே ஆஞ்சநேயர் தான் முன்னாடி நிற்கிறாரு. இங்கு மரகதாம்பிகைக்கு தனி சந்நிதி இருக்குது. இத்தலத்தில் வாலீஸ்வரர் சந்நிதியை விட காலபைரவரின் நின்ற கோலத்தில் உள்ள சந்நிதியே பெரிதாக இருக்கிறது. அவருக்கு எதிரே அவரது வாகனமான நாயின் உருவமும் பெரிதாக காணப்படுகிறது. சற்று சாய்ந்தவாறு உள்ள லிங்கத்தில் வாழ்தடமும் உள்ளது. இத்தலத்தில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வழிபட்டதாக கூறப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தில் இத்தலத்தை திருக்காரிக்கரை கைலாயம் என்ற வைப்புத்தலமாக வைத்து பாடியிருக்கிறார். இங்கே பல்லவர்களும் பிற்கால சோழர்களும் விஜயநகர மன்னர்களும் திருப்பணிகள் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.